ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாத்தையும் நீங்கள் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லா விஷயத்துலேயும் அதையெல்லாம் யோசிச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு உடனே எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க, ஏம்மா அப்படிலாம் பேசுகிற, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. எனக்கு அந்த விஷயத்தில் எல்லாமே புரியலை அப்படிங்கிறத தாண்டி எனக்கு எல்லாமே இவங்களுக்கு எது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரியுது. போக போக உனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். எங்கள் வீட்டில் உள்ளவங்க யார் எப்படி அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிற நேரங்கிறது வருமா அப்படின்னோடனே, அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான், புரியாமல் இல்லை. எதையுமே நம்ம புரிஞ்சுக்காமல் ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தப்பாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் எதையும் இப்போ உள்ள விஷயங்களை போட்டு மனசை போட்டு நினச்சிக்காதீங்க. வேறு காரணங்கள் நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்காது. இந்த நேரத்தில் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை யோசிக்காமல் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்காமையும் இது பண்ணுறதுக்கான காரணங்கிறதும் அதுதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அதெல்லாம் விட்டுருங்க, இனிமேல் என்ன நடக்குதோ நடக்கட்டும், இதுக்கு அடுத்தது உங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகேம்மா, நாங்கள் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு இதனால் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் எனக்கு கரெக்டான வேலை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. நம்மளுக்கு இதையெல்லாம் சரி பண்ணிக்கணுங்கிற தேவை கிடையாது. தேவை இருக்கிறத நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாததில் கவனம் செலுத்தாமல் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை செஞ்சிங்கனாலே போதும். இதனால் யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் ஒரு இதுங்கிறது இருக்காது. போக போக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் புரியுது. இதெல்லாம் நம்ம யாருக்கிட்டையும் எதுக்காகவும் செய்யணும் பண்ணணும்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத நீங்களாகவே முடிவு பண்ணிக்குவீங்க. இதுக்கு மேலே நான் செல்லணும்னு அவசியம் கிடையாதும்மா அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுட்டு நம்ம இருக்கிறத பார்த்துக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி விட்டுடுங்கம்மா, நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். போக போக உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அவங்களையெல்லாம் நம்ம யாரையும் காரணம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத நீயாவே முடிவு பண்ணிக்கிட்டு, போக போக உங்களுக்கு எது வேணும் வேணாம் அப்படின்னு சொல்கிறத நீ தான் புரிஞ்சுக்கணும். நான் அதுக்கப்புறம் எதையும் புரிஞ்சுக்கிற மனநிலையில் நான் இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள். நான் யாருக்காகவும் எதுக்காகவும் சொல்லணும் பண்ணணும்னு நான் எடுத்துக்கிட்டு போகிறதில்ல. அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க பண்ணிக்குவாங்க. நம்ம அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.